காட்டல் அந்நிலாவிடும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று மகாகவி பாரதியாரும் பாடியதை மெய்ப்பித்து காட்டியவர் கல்வி கண் திறந்த காமராஜர். கரும வீரர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விருதுப்பட்டியில் அழைக்கப்பட்ட விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை விடுத்து தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். சிறு வயதிலேயே செய்தித்தாள் வாசிப்பது, தலைவர்களின் பேச்சுக்களை கேட்பதில் ஆர்வம் கொண்டவராய் நாட்டுப்பற்றுடன் வளர்ந்தார். காந்திய வழியில் கடமையேற்றிய காமராசரை 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக அறிவித்தின தமிழக மக்கள் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு மூடப்பட்ட 6000 பள்ளிகளையும் திறந்தார். மேலும் 17,000 புதிய பள்ளிகளையும் திறந்து வைத்தார். அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கும் வகையில் இலவச கல்வி, கட்டாய கல்வி என பல திட்டங்களை உருவாக்கி கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். வறுமையை ஒழிக்க கல்விதான் மிகச்சிறந்த ஆயுதம் என்று அறிந்து ஏழை எளிய மக்களை படிக்க வைத்தார். படிக்காத மேதை காமராஜர் இலவச கல்வி கொடுத்தும் கிராமங்களில் ஏழை குழந்தைகள் சரியாக பள்ளிக்கு வராத காரணம் வறுமை, பசி என்பதை உணர்ந்து பள்ளிகளில் இலவச மதிய உணவு திட்டத்தினை தொடங்கினார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தால் சுவை சொல்லல் பாவம் என்று பாரதியின் வரிகளுக்கு இணங்க பள்ளிகளில் ஏழை பணக்காரன் பாகுபாடு மறைய பள்ளி சீருடையை கட்டாயமாக்கினார். பல முயற்சிகளின் பலனாக ஆங்கில ஆட்சி 7% இந்த மாணவர் எண்ணிக்கை 37% உயர்ந்தது. கல்வியில் மட்டுமல்லாது நாட்டின் தொழில், விவசாயம், பொருளாதாரம் என பல துறைகளிலும் செம்மையாக செயல்பட்டு வந்தார். காமராஜரின் கல்வி பணியை இந்திய மக்களால் என்றைக்கும் மறக்க முடியாது. ஒரு சிறைச்சாலையை மூடுவதற்கு 100 புதிய பள்ளிகளை திறக்க வேண்டும் என்பதை உண்மையாக்கி காட்டியவர். பயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவனின் வாக்குப்படி அறநெறியில் வந்த காமராஜர் ஆட்சிக்காலம் தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமைந்தது. கிங்மேக்கர், கல்வித்தந்தை, கருப்பு காந்தி என்ற பல பெயர்களுக்கு சொந்தக்காரர். பாரத ரத்னா விருது வழங்கி இந்திய அரசு சிறப்பித்தது. இவரது பிறந்தநாளை தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறோம். தன்னலம் பாராதி எளிமையாக வந்த காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் தன்னுடைய 72 வயதில் விண்ணுலகையாள மண்ணுலகுக்கு விடை கொடுத்தார். கடையாது வளையர்கள் வளம் வந்த நாட்டில் கல்வி பல்லவளாய் அவதரித்தவர். ஏழைக்கும் கல்வி தந்து ஏற்றமளித்தவர். படிக்காத மேதையவர், ஆனால் பலாயிரம் பள்ளிகளை திறந்தார். வளம் பெற கல்வியும் நலம் பெற உணவையும் கொடுத்து கல்வி தந்தையானார் காமராஜர். தன்னலமற்ற தலைவரை போற்றி வணங்கிடுவோம் என்று வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.